சரிம்மா, நான் வரேன். வயலுக்கு போயிட்டு வரேன். சாப்பிட்டு போயிடுங்களேன். பார்த்துக்கிறேன், நாங்கள் பார்த்துக்கிறேன். அப்பா இல்லையாம்மா? அப்பா வயலுக்கு போயிருக்காரு, இன்னும் சாப்பிட கூட இல்லை அவரு. சரிம்மா, நான் வயக்காட்டுக்கு தான் போகிறேன், அங்கே போய் பார்த்துக்கிறேன். வரேம்மா. பாப்பா, வா வா வா. எப்படி இருக்கீங்கப்பா? வீட்டுக்கு போனேன் உங்களை பார்க்கலான்னு. பாப்பா என் வயக்காட்டில் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நேராக இங்கேயே பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பயிரெலாம் செழிப்பாக இருக்குது, எல்லாம் உங்களோட உழைப்பு. இதை பார்க்கும்போது மன நிறைவோட மன சந்தோஷமாக இருக்குதுப்பா. இதை பார்க்க உழைச்சாதான்ப்பா உயர முடியும். பட்டணத்தில் வேலை செஞ்சால் கூட தொழிலை மறக்காமல் அப்பப்போ வந்து விவசாயத்தையும் பார்த்துக்கிற, பயிர் எப்படி வளருதுன்றதை கவனிக்கிற. பார்த்தியா, சந்தோஷமாக இருக்கியா? கொடுத்துட்டு போனார், அதனால தான் அந்த ஆர்வத்தோடு நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். இதில் இருக்கிற சந்தோஷம் அங்கே ஐடி கம்பெனியில் உட்காந்து வேலை செய்கிற போது கூட கிடைக்கல. இந்த தலையில் உட்காந்து
உங்ககிட்ட பேசும்போது இருக்கிற ஆனந்தம் அங்கே ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதே மாதிரி பசங்களுக்கு இந்த ஆர்வத்தை உண்டு பண்ணால் விவசாயம் ஏதோ விவசாயம் உயர்வு தான்பா. அதை தான் ஔவையார் அன்றைக்கே என்ன சொல்லியிருக்காங்க, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும். வரப்பு உயரமாக இருந்தால் அதிகமாக நீர் தேங்கும், அதிகமாக நீர் தேங்கி பயிர் நல்லா விளைஞ்சி அதிகமான மகசூலை கொடுக்கும். அதிகமான மகசூல் வந்ததுன்னா அரசாங்கம் செழிப்பாக இருக்கும். அரசாங்கம் செழிப்பாக இருந்தால் குடிமக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இதைத்தான் அப்போவே சொன்னாங்க. இது செழிப்பாக இருந்தால் இது ஐடி கம்பெனி வெளிநாடு எதையும் தேடி மக்கள் போக மாட்டாங்க, பிள்ளைங்க போவாது, ஆர்வத்தோடு இதிலே இருப்பாங்க. அது நீ ஒருத்தன் உணர்ந்தா போருமாப்பா. விவசாயினுடைய மகன் விவசாயத்தையும் கற்றுக்கணும், விவசாயமும் படிக்கணும், விவசாயம் செய்யணும். சும்மா இதை பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கத்துற? விவசாயம் விளம்பரம் இல்லை, அது ஒரு உயிர் தொழில், பயிர் தொழில். அதை நம்ம உயிராக நினச்சி உடம்பாக நினச்சி வளர்ந்தா நம்மளை உயர்வாக வச்சுருக்கும். அவங்கவுங்க படிச்சுட்டாங்க, பட்டணத்தில் போய் வேலை செய்கிறோன்னு போகிறாங்க. அப்புறம் விவசாயம் அழியுதுன்னா விவசாயத்தை கவனிச்சா அது ஏன் அழியுது? அப்பா வேலையை நம்மளும் செய்யணும், பயிருக்கு உயிர் கொடுக்கணும். பாப்பா ஏன்பா எங்கே தான் கொட்டிருக்கீங்களா? வீட்டுக்கு போனேன், இன்னும் சாப்பிட கூட சொன்னாங்க வீட்டில். அப்படியா? சரி சரி, நீ எங்கே கிளம்பிட்டா? நான் கடைக்கு போகிறேன் காய் வாங்க. விவசாயி புள்ளப்பா காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறான். என் வீட்டுக்கு பின்னாலேயே செடி வச்சுக்கிறேன், காய்கறி செடி. அதில் 4 காய் பறிச்சுக்கின்னு போய் வீட்டுக்கு கொடுக்கலாம்ல. அது ஒரு கௌரவம். பை எடுத்துக்கின்னு கடையில் போய் வாங்கிடுறது என்ன? சரி நான் வரேங்க, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. சரி சரி, பார்த்து போய் வா. சரிங்க. அப்பா நான் போகும்போதே சொன்னாங்க, மறந்துட்டேன். இருங்க சாப்பாடு ஆர்டர் போட்டுறேன் இங்கேயே. சே நான் ஒன்று போட்டா அவன் ஒன்று கேட்குறான். பத்தியா, நம்ம சாப்பிட்றத கூட அவன் தீர்மானிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நாட்டோட நிலைமை அப்படி. ஆனால் விவசாயிக்கு அந்த நிலைமை இல்லையா? விவசாயி அவன் நினைக்கும்போது அவனுக்கு என்ன தேவையோ இயற்கையாக விளையிறதையே எடுத்து சமைச்சு சாப்பிடுவான்யா. ஆனால் இந்த ஆர்டர் போடுறேன்ற போகிறீங்க பாருங்க, அது என்னது? ஃப்ரைட் ரைஸா என்னமோ ஃபாஸ்ட் ஃபுட்டு கிடையாம ஃப்ரைட் ரைஸ். வெந்த சோத்தை வறுத்து கொடுக்குறாம்பா, அது என்னமோ டேஸ்ட்டாக சாப்பிட்ற காலமாகி போச்சு. இயற்கையாக சமைச்சு சாப்பிட்றது இருக்கு பார், அது உடலுக்கு ஆரோக்கியம். வெந்ததையாக வறுத்து கொடுக்குறான் பாரு, அது உடம்புக்கு கேடு. ஆமாப்பா, ஆண்டவனால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் விவசாயி. அதுக்கு உதாரணமா உங்களை நான் பார்க்குறேன். என் பசங்களுக்கும் விவசாயத்தில் நாட்டு விடத்தை வளர்த்து விடுவேன். சும்மா படிக்க வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போட்டோம், அங்கே போட்டோம் அப்படின்ற எண்ணம் என் மனசில் இல்லை. என் பிள்ளைங்களுக்கும் இதில் ஆர்வம் இருக்குது. இதை ஒரு குடும்பத்திலையும் இந்த ஆர்வத்தை உண்டு பண்ணானா விவசாயம் எங்கேயோ போயிடும். வாங்க, இந்த இயற்கை மனம் மாறுறதுக்குள்ளே போய் சாப்பிடலாம். பசி இந்த மனத்தில் பசி வர ஆர்வமாக இருக்குது. வாங்க போய் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு. உண்மைதான், இயற்கை உணவு தான் உணவு. எல்லாம் இப்போ பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய நெல் விளம்பரப்படுத்தி விற்கிறான். எங்கள் காலத்தில் அது விளம்பரம் இல்லாமையே விளைச்சலில் கொடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம். உங்களையும் ஆரோக்கியமாக வளர்த்தோம். இயற்கை உணவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களே பக்கத்தில். ஆமாம்பா, இப்போ தான் சித்த மருத்துவம் ஹாஸ்பிட்டலில் போய் பார், நிறைய கூட்டம். நோய் நல்லாகுதுன்றான். இயற்கை தயாரிக்கிறது தானே அது. சித்த மருத்துவம்னா ஆகாசத்துலேருந்தா வர வைக்கிறான், இல்லை வேற எதனா கெமிக்கல்லையா உருவாக்குறான். இயற்கையான புல்லு பூண்டில் உருவாகிறதான் ஆயுர்வேதம், சித்தம். இப்போ அங்கே வந்தாச்சுல்ல, கொரோனா சித்தா மருத்துவம் அதிகமாச்சு. வேற எதனா கொரோனா வரும்போது விவசாயம் ஓஹோன்னு ஆயிடும். எதிர்காலத்தில் விவசாயி தான் கோட்டீஸ்வரன்.